अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि சுவாமி தேசனுடைய வைபவத்தை அனுபவிச்சுட்டு வரத்தில் ஸ்ரீரன்றுத்துக்குள் ஸ்ரீமான் வெங்கட கவிதா கேசிம்ஹாய தனியன் ஆன உடனே அவருடைய வாழி திருநாமத்தை அனுசந்திப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் இவருக்கு வாழி திருநாமம்னு ஒன்று பண்ணா அப்படின்றதுக்கு காரணம் பார்த்தோம். இவர் வாழி 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 அப்படின்னு பெருமாள் என்ன, மற்றையோர்கள் என்ன, சரணாகதி சாஸ்திரத்தை அவலம்பிக்கிறவா என்ன, இவாளுடைய பிரீத்தி, இதெல்லாம் வாழின்னு சொன்னார். கிரந்த முடிவிலையும் அஸ்தீரி மகாத்மியம்ன்ற அந்த கிரந்த முடிவிலையும் தொண்டமண்டல வேதியர் வாழவே தூய தென்மர வல்லவர் வாழவேன்னு அவர் பாகவதாளுக்கு வாழி பாடினத்தினால ஆச்சாரிய சார்பவங்களுக்கும் நாம் வாழி பாட வேணும் அப்படின்னு சிஷ்யவர்க்கங்களுக்கு தோன்றிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் ஜீவதேசையில் 100 வருஷங்கள் எழுந்தருளி இருந்ததுனால, 100க்கு மேலே இருந்ததுனால தேசிகனே இன்னும் ஒரு 100 ஆண்டிலும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதுக்கு ஹேத்துபூதமாக இருக்கு. இதில் குரு பரம்பரையில் சில சரித்திரங்களில் முன்னையே இவருக்கு வாழ்ந்துறான் இன்னும் ஒரு 100 ஆண்டிலும் சொன்னா அப்படின்னு இருக்குதே அப்படின்னு சங்கை கொள்ளக்கூடாது. அதாவது இந்த விற்த்தாந்தங்கள்லாம் சரியாக நம்மால் கணிக்க முடியல. அதாவது அப்பவே எழுதியதில்லை. இதெல்லாம் பின்னாலே ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் எழுதுறது, அது அப்படியே கர்ண பரம்பரையாக அப்புறம் எழுதுறது அப்படின்லாம் இருக்கிறதுனால அதில் எத்தனையோ மாறுதல்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். அதாவது ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள் மொத்தம் மறைஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷம் காலம், 3500 வருஷ காலத்துக்கு 5000 வருஷம் கலி பிறந்தாச்சு. 1000 வருஷம்தான் நாதமுனிகள். ஐயா முதல்லையே கலி பிறக்கிறதுக்கு முன்னையே முதலாழ்வார் திருமழிசை ஆழ்வார் இருந்தால், நம்மாழ்வார் கலி பிறந்து 43 சொச்ச நாளில் அவதாரம் ஆகிட்டார். அப்படி இருக்கச்சே அதுக்கப்புறம் மற்ற ஆழ்வார்கள்லாம் அதெல்லாம் ஒரு 1000 வருஷத்துக்குள்ளே, 1000 வருஷமே வேண்டாம், அதுக்குள்ளே அவதாரம் ஆகி அவள்லாம் பாடிட்டார். கலியன் வேத சாமியம் கேட்டு பெருமாள் நீ அத்தியன உற்சவம் வேதங்கள்லாம் ஓதுற மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசியிலேருந்து தொடங்கி நடக்கிற உற்சவத்தில் நீ வேதாதிகள் எப்படி ஓதுறாளோ அதுபடி திருவாய்மொழி நீ ஓது அப்படின்னு சொன்னார். அதுபடி அவர் பண்ணார். வேத சாமியம் தந்தோம் அப்படின்னு பெருமாள் அனுகிரகிச்சார் அப்படின்னு இருக்கு. இப்படி இருக்கச்சே அதுக்கு ஆழ்வார் திருநகரிலேருந்து ஆழ்வார் ஏழை பண்ணின்னு உற்சவம் நடந்தது. அது அங்கேருந்து ஏழை பண்ணின்னு வருது கஷ்டமாக இருந்தால் கூட, அது நின்று போனால் கூட இந்த உற்சவங்கள் நடந்திருக்கலாம். இல்லை ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்தி அனுசந்தானத்தில் பிரவச்சனாதிகளில் நடையாடி இருக்கலாம். ஆனால் 1 இல்லை 2 இல்லை 6ஆவதே பதிகமும் கண்ணினு 6ஆவதே பதிகத்தை மேல் நாட்டுக்காரா ஏதோ தெரிஞ்சிருந்தா அவ அங்கே பாடினா
நாதமுனிகள் கேட்டார், எங்களுக்கு இதை தவிர வேற ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் அப்படி திருக்குறுகூருக்கு போனார். எங்களுக்கு இந்த ஆறாவதேன்ற அந்த ஆழ்வார் பாட்டு கூட தெரியாது. கண்ணினி சிறுத்தாம்புன்னு ஆழ்வாரை பத்தின பாட்டு எங்கள் மூதாதையர் இருக்கிற மதுரை பாடினார். அதனுடைய பிரபாவம் அதை ஜபிக்கிறவா 10,000 தடவை ஜபிக்கிறவாளுக்கு ஆழ்வார் பிரத்யட்சமாவார்னு சொல்லியிருக்கா. அதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவளுக்கு ஒரு கண்ணினி சிறுத்தாம்பு ஒரு 10-11 பாட்டு, இது ஒரு 11 பாட்டு தான் தெரிஞ்சதே தவிர லோகத்தில் மீதி பிரபந்தங்கள்லாம் மொத்தம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றார். பெரும் நம்மாழ்வாரை பிரத்யக்ஷம் பண்ணி, அதாவது கண்ணினி சிறுத்தாம்பு சேவிச்சு, அவர் தான் தன்னுடைய பிரபந்தம் மாத்திரம் இல்லை எல்லா பிரபந்தத்தையும் நாதமுனிகளுக்கு ஓதுவித்தார் யோக தசையில அப்படின்னு சொல்றார். ஆனா அப்படி இருக்குச்சே கணிகண்ணன் போகின்னான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா இத்தியாதி பாசுரங்கள்லாம் மாத்திரம் இருந்திருக்குது. திருமழியாழ்வாருடைய திருச்சந்த விருத்தம் இல்லை, நான் திருந்தாதில மறைஞ்சு போட்டு. ஆனா தனிப்பாடலா பாடினாரே கணிகண்ணன், என்னுடைய சிஷ்யம் இங்கேருந்து போறான், நாடு கடத்தப்பட்டுட்டான் ராஜாவால, நீ இங்க இருக்க வேண்டாம், எழுந்தருடு, உன்னுடைய பையனா அப்பாயை சுட்டிக்கோ அப்படின்னு யதோத்தகாரி கிட்ட விண்ணப்பம் பண்ண இவர் சொன்னபடி அவர் பண்ணார். அதுக்கப்புறம் ராஜா திருந்தி அபராதக்ஷாமம் பண்ணா. உடனே அங்கே போய் வேண்டாம் வேண்டாம், நீ மறுபடியும் அங்கேயே போய் பையனா அப்பாயை விரித்துக்கொள் அப்படின்னு சொல்ல திருப்பி எழுந்தருளினார். அதாவது இந்த பாசுரங்கள் ரெண்டும் நடையாடி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது இந்த கதை போக்கில் இருக்கக்கூடிய பாசுரம் ரெண்டு வேணா நடையாடித்தே தவிர பிரதான அம்சமாக அனுசந்தானத்தில் அனுசந்தேயமாக இருக்க வேண்டிய விஷயம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. அதனால் இந்த விற்த்தாந்தங்கள் அந்த மாதிரி எழுதியிருக்காளேன்னு சங்கிக்க வேண்டாம், எழுதியிருக்கா. அதை நாம் இல்லையும் சொல்ல வேண்டாம், நாமும் நேராக போய் பார்க்கல. ஆனால் இதனுடைய உபபத்தி இவர் 100 வருஷம் இருந்ததுனால வாழியே வாழியேன்னு சொன்னதோடு மாத்திரம் இல்லாமல் தேசிகனே இன்னும் ஒரு 100 ஆண்டு அப்படின்னு சொன்னார். மற்றவாளுக்கெல்லாம் 100 வருஷம் இல்லாதே சொல்லிருக்காளேன்னு அப்படி இல்லை, அது ஔபச்சாரிகம். இந்த ஔபச்சாரிகம் உபச்சார உக்தி எது, முக்கிய உக்தி எது அப்படின்னு கொள்றதுல விசாரம் வருது. அது அவள் தான் அதை ஆராய்ந்து பார்த்துக்கணுமே தவிர ஒருத்தர் அதை திணிக்க முடியாது. எது உபச்சார உக்தி, எது முக்கிய உக்தி அப்படின்னு. இப்போ பாஷ்யக்காரர் சொல்றார், பிரம்ம சப்தமாகப்பட்டது எம்பெருமானிடத்துல மாத்திரம் இல்லை, பிரகிருத்தியில் பிரம்மம் இருக்குது, ஆத்மாவில் பிரம்ம சப்தம் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குச்சே அதெல்லாம் ஔபச்சாரிகம். முக்கிய விற்த்தியாக எந்த இடத்துல அன்வயிக்கிறது அப்படின்னா எம்பெருமான் விஷயத்தில் தான் அன்வயிக்கிறது. எப்படி பகவத் சப்தமாகப்பட்டது முக்கிய விற்த்தியா பெருமாள் இடத்துல அன்வயிக்கிறது, ஏன்னா பகவத் சப்தம் 6 குணங்கள் யார் உடையனோ அவன் தான் பகவான் அப்படின்னு. அதனால் பெருமாளுக்கு அது முக்கிய விற்த்தியாக அமையிறது. மற்றவாள் இடத்துல சொல்கிறதெல்லாம் உபச்சாரோக்தி. அவளுக்கு சில நல்ல குணங்கள்லாம் இருக்கிறதுனால இப்போ நாமே பகவான் பாஷ்யக்காரா அப்படின்னு சொல்கிறோம். அவ சொல்லச்சேக்கு பகவான் கூட சொல்லலை, அவ சங்கர பகவத் பாதாள்னு தான் சொல்கிறான், ஆதிசங்கரரை. என்ன அதனால் பகவத் சப்தம் எனக்கு சங்கர பகவான் அவருடைய பாதா திருவடி அப்படின்ற ரீதியில் சொல்கிறான். அந்த இடத்துல சங்கரனை பகவானா சொல்கிறான். அதனால் உபச்சாரோக்தி இருக்குது. ஆனால் அவள் வரைச்சே என்னென்னா சங்கரன் பகவான்னு சொல்லியிருக்கு, என்ன அவளை பகவான்னு சொல்லியிருக்கு, அது முக்கிய விற்த்தி. வியாச பகவான் அப்படின்றார், அவளை கேட்டால் அது முக்கிய விற்த்தியாக சொல்லுவாள். ஆனால் அதெல்லாம் உபச்சாரோக்தி. அந்த உபச்சாரோக்தி எது, முக்கிய விற்த்தி எது அப்படின்றது அவா தான் அதெல்லாம் பார்த்துக்கணும். அதெல்லாம் நாம் நிர்ணாயகம் பண்ணுறதுக்கு இது இல்லை. அதனால்
இப்போ அதனால் மற்றவாளுக்கு பண்ணால் மனவாள மாமனிகளுக்கோ ஆதிவன்ஷோபனுவோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னால் அது உபச்சாரோக்தி. சரி, ஏற்கனவே இந்த மாதிரி இருக்குது, தேசிகனே இன்னும் நூற்றாண்டிலும் நாமும் நம்ம ஆச்சாரியருக்கு இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஆர்வம். போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கேன்னு இருக்கோல்ல, அந்த ரீதியில் அவள் ஆச்சாரியாவை கொண்டாடுறா. அது தப்பு இல்லை. சரி, இப்படி இந்த வாழி திருநாமங்கள் தோன்றித்தே இதை எந்த இடத்துல தனியன் ஸ்ரீமான் வெங்கடநாத்தாரியான்னு காலக்ஷேபம் பண்ணச்சே அது இது பண்ணார். உடனே காலக்ஷேபம் ஆரம்பத்தில் பண்ணுனார். திருநாட்டுக்கு 7 நாள் விட்டு கவிதார்க்கு சிம்மாய அப்படின்னு அந்த சரம திருவேணி பார்த்து சொன்னார். அதனாலே காலக்ஷேபம் முடிவில் இதை சொல்லுவோம், அனுசந்தானம் முடிவில் சொல்லுவோம்னு இது பண்ணால், இந்த மாதிரி இருக்குச்சே இதை எங்கே இதை அனுசந்தானம் பண்ணுறது அப்படின்றதுக்கு இந்த திவ்ய பிரபந்தங்கள் விஷயத்தில் நாதமுனிகள் நம்மாழ்வாருண்டேந்து பெற்றத்தில் யோக திசையில் பெற்ற உடனே அவர் என்ன பண்ணார், தன்னுடைய மருமான்களான கீழையகத்தாழ்வான் மேலையகத்தாழ்வான்னு 2 பேருக்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் காலம் வலம்புரி என்ன நற்காதல் அடியவர்க்கு, அவரிடத்துல ரொம்ப பிரீத்தி கொண்ட அந்த 2 பேருக்கும் தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல், இது இசைப்பாவாக இருக்கிறதுனால அதை தாளத்தோடு கூட ராகத்தோடு கூட அவளுக்கு உபதேசம் பண்ணார். அதுதான் அத்தியாபி ஸ்ரீரங்கத்திலையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆழ்வார் திருநெல்வேலி பிராந்தியத்தில் அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸ்ரீரங்கத்தில் முக்கியமாக நடந்துருக்கு, அங்கெல்லாம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு. அப்படி தான் இருந்ததே தவிர இப்போ நாம் கோஷ்டியாக சேவிக்கிறது அப்படின்லாம் இருக்குது. இதெல்லாம் ஸ்ரீபாஷ்யக்காரர் நாளில் தான் ஆரம்பித்ததே தவிர நாதமுனி காலத்தில் இல்லை, அன்னியிலேருந்து இல்லை. நாதமுனி காலத்துக்கு முன்னே தான் இல்லவே இல்லை. கலியன் எந்த கோஷ்டியாக சேவிச்சாரா தாளம் தட்டினாரா அது தெரியாது நமக்கு. அதை யாரும் சொல்லலேன்னு நினைக்கிறேன். இல்லை அடி எனக்கு தெரியலன்னா மற்றவ தெரிஞ்சிருந்தா சொன்னால் நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதனால் இப்படி இருக்கக்கூடியதான அந்த விஷயம். அதை பாஷ்யக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், பாஷ்யக்கார் திருவடிவாரத்தில் அத்தியந்த பக்தி கொண்ட கூரத்தாழ்வான் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு ஒரு தனியன் சமைச்சிருக்கார். அது தவிர வைகுண்ட கத்தியத்தில் ஆரம்பத்தில் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாய மேனே அஸ்மன் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுயஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே அப்படின்னு பாஷ்யக்காரருக்கு ஒரு தனியன் சாதிச்சிருக்கார். இந்த இடத்துல அது பிரபந்தத்தை ஆரம்பிக்கச்சே, திவ்ய பிரபந்தங்களை ஆரம்பிக்கச்சே இந்த ஆச்சாரிய வந்தனமாக ஸ்வாச்சாரிய வந்தனமாக இதை சேவிப்போம் அப்படின்னு சேவிச்சா. அதுக்கப்புறம் ராமானுஜர் அப்புறம் பாஷ்யக்காரர் நம்மாழ்வார் பிரபந்தத்துக்கெல்லாம் பொதுவானவராச்சு, அவர் தானே உபதேசம் பண்ண ஆச்சாரியம். அதனாலே அவருடைய தனியன் ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆள வந்தார் சாதிச்சதான மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி அப்படின்னு இந்த 3 தனியனும் சேவித்து அதுக்கப்புறம் அந்தந்த பிரபந்தத்துக்கு உண்டான தனியன் குருமுக மனதீத்யா நீளாதுங்க அதெல்லாம் சேவிக்கிறது அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பட்டர் பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் அப்படின்ற தனியனை சாதித்தார். அந்த தனியன் எல்லா ஆழ்வார்களையும் உள்ளடக்கிறதா இருக்கிறதுனால அவையான நம்மாழ்வாரையும் அவயவங்களான மொத்த ஆழ்வாரையும் உள்ளடக்கிறதுனால இந்த விஷயமாகுது சேவிக்க போகிற கிரந்தம் மொத்த ஆழ்வார்களுடைய கிரந்தம் தானே சேவிக்க போகிறோம். ஆனால் அதையும்
இதோட சேர்த்தார்கள். இது ஆரம்பத்தில் அப்படி இருக்குது. ஏற்கனவே இந்த பல்லாண்டுன்னு இருக்குதே, அந்த பல்லாண்டு ஒரு வாழி திருநாமம் போல தானே, அதான் பல்லாண்டு வாழின்னு அர்த்தம். அந்த பல்லாண்டு வேதத்துக்கு எப்படி பிரணவம் ஆரம்பத்திலையும் முடிவிலையும் சொல்கிறாளோ, அதுபோல் இந்த பல்லாண்டை ஆரம்பத்திலையும் முடிவிலையும் சொல்ல வேண்டியது. பல்லாண்டுன்றது ஆரம்பத்தும் போது அந்த பல்லாண்டு திருமொழி 12 பாசுரமும் தனியெல்லாம் சேவித்தாலும் பின்னால் வரைச்சே அந்த பல்லாண்டு அன்று ஆரம்பித்து அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டே அப்படின்னு அந்த 2 பாட்டும் சேர்ந்து ஒன்றா சேவிக்கிறோம். அதுதான் பிரணவஸ்தானத்தில் ஆரம்பிக்கச்சே எத்தனை 12 பாசுரமும் அப்படியே சேவாகாலமாக சேவிக்கிறோம். ஆனால் ஆரம்பத்துலேயும் முடிவிலையும் அது சேவிக்கிறோம் அப்படின்ற இது இருக்கிறதுனால இதுக்கப்புறம் ஒரு விஷயம். அதனால் பல்லாண்டு 2த்துலேயும் உண்டு, முடிவுலேயும் உண்டு. பிரபந்தம் முடிஞ்ச உடனே அந்த 2 பாசுரம் சேர்ந்த கட்டித்தமாக இருக்கக்கூடிய அந்த பாசுரத்தை சேவிக்கிறதுன்றது உண்டு. அது வரையில் இருந்தது. இந்த இடத்துலையும் ஒரு விஷயம், பெரிய ஜீயர் அப்படின்னு 2 ஜீயர் இருந்தால் ஒருத்தருக்கு பெரிய ஜீயர். இப்போ சமீபத்தில் 2 ஐஷிங்கர்கள் எழுந்தார். உடனே பெரிய ஐஷிங்கர், சின்ன ஐஷிங்கர் அப்படின்னு வில்லுவில் ஐஷிங்கருக்கு பெரிய ஐஷிங்கர்னு இன்னமும் சொல்லிகிட்டு இருக்கா. பெரிய ஐஷிங்கர் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார். 42ஆம் பட்ட ஐஷிங்கர் 43ஆம் பட்ட ஐஷிங்கர் ஒன்றா இருந்தால் அந்த காலத்தில் 2 எழுத்துக்கு பெரிய ஐஷிங்கர் சின்ன ஐஷிங்கர்னு சொன்னான். ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுவான்னு இதெல்லாம்? திருமலையில் கைங்கரியம் பண்ணுறதுக்கு 2 ஜீயர்கள் இருக்கா, பெரிய ஜீயர் சின்ன ஜீயர் அப்படின்னு. இன்னைக்கு சின்ன ஜெயராக இருக்கவர் நாளைக்கு பெரிய ஜெயர் ஆவார், இன்னொருத்தர் புதுசாக சின்ன ஜெயர் ஆவார். ஆனால் இந்த பெரிய ஜீயர் சின்ன ஜீயர்ன்றது 2 பேர் இருக்குச்சே, ஒருத்தருக்கு பெரிய ஜீயர்னு பேர். அது மாறி மாறி எத்தனை பேருக்கு வேணாலும் வந்துட்டே இருக்கும். ஆனால் பெரிய ஜீயர்ன்றது விவகாரம் முதல்ல மேல் நாட்டில் வேதாந்தியாக இருந்த இவர் இருக்காரே, நஞ்சியர் இருக்காரே, அவரை இவர் திருத்தி ஆட்கொண்டார், பட்டர். அதுக்கப்புறம் அவர் பட்டர்கிட்ட அவர் பெரிய செல்வந்தராகவும் இருந்தார். அது எல்லாத்தையும் அவருக்கு 2 தேவிகள், அவளுக்கும் பிரித்து கொடுத்துட்டு ஒரு பங்கு பட்டருக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்து அதெல்லாம் மொத்தத்தையும் இது பண்ணிவிட்டு சந்நியசிச்சுண்டு அவர் தர்ஜீயராக இருந்தார். அவர் பிரசித்த வித்வான். அவருக்கு ஒன்றும் பட்டர் உட்கார வச்சு காலக்ஷேபமெல்லாம் சாய்க்கலை. அவர் பெரிய பிரசித்த வித்வானானதுனால நீர் எல்லாத்தையும் விசிஷ்டாத்வைத பரமாக நயனம் பண்ணிக்க வேண்டியது வேதாந்த வாக்கியங்கள்லாம் அப்படின்னு சாய்ச்சுட்டார். அதனால் அப்படி ஆன மாதிரி அவர் இருக்கக்கூடியவர். அந்த விசிஷ்டாத்வைதத்தை யார், என்ன விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு யார் கடவர்? நம்மாழ்வார் சித்தாந்தம்னு சொல்கிறோமா, ஆளவந்தார் சித்தாந்தம்னு சொல்கிறோமா, நாதமுனி சித்தாந்தம்னு சொல்கிறோமா? இல்லை, ராமானுஜ சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ராமானுஜருடைய அவரிடத்துல பட்டர் யாருக்கு, இவர் எம்பாருக்கு பட்டர் எம்பாருடைய சிஷ்யராக இருந்தாலும் கோரத்தாழ்வாருடைய குமாரராக இருந்தாலும் பாஷ்யக்காரருடைய அருள் பெற்றவர். அதனால் அந்த பாஷ்யக்காரர் இடத்துல இந்த அவருக்கு அதான் அவர் பிரசித்தர பண்டிதராக இருந்ததுனால அவருக்கு பெரிய ஜீயர் அப்படின்னு ஒரு திருநாமம். அவர் பண்ணினார் அப்படின்னு சொல்கிறார். அதை இல்லை அப்படின்னு இன்னொருத்தர் பெரிய ஜீயர்னு மணவாள மாமனிக்கு திருநாமம். அதனால் மணவாள மாமனி பண்ணினார்னு சொல்ல போகிறார் இப்போ மேலே சொல்ல போகிற ஸ்லோகத்தை. ஆனால் பெரிய ஜீயர்ன்றது பிரசித்தமாக அவருக்கு திருநாமம் உண்டு. மீதி பேருக்கெல்லாம் அந்தந்த காலத்தில் 4 ஜீயர் இருந்தால் பெரிய ஜீயர்னு சொல்லிட்டு போகிறார். அவருக்கு பெரிய ஜீயர்ன்றதுக்கு காரணம் அவர் ஸ்வதகாவே அவர் நல்ல ஞானவானா இதுவாக இருந்ததுனால நஞ்சீயர் பெரிய ஜீயர் அப்படின்னு அவருக்கு கொண்டாடப்பட்டவர் அவர். சரி, அவர் அந்த பாஷ்யக்காரிடத்தில் ஒரு ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிருக்கார். சர்வதேச தசா காலேஷு
அவ்யாஹத பராக்கிரமா ராமானுஜார்ய திவ்யாக்ஞா வர்ததாம் அபிவர்ததாம் ராமானுஜார்ய திவ்யாக்ஞா பிரதிவாசரமுஜ்வலா திகந்தவியாபினி பூயாத் சாஹிலோகைதைஷினி அப்படின்னு இந்த 2 ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் ஒரு ஸ்லோகம்தான் பெரியஜியர் பண்ணினார் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது யார் பண்ணினான்றது அப்புறம் போவோம், எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகம் ஒன்று, ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயமனுபத்ரவாமனுதினம் சம்வர்தயா ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயமனுபத்ரவாமனுதினம் சம்வர்தயா அப்படின்னு இது ஸ்ரீபாஷ்யக்காரரே அருளினார் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இது மூன்றுத்தையும் அந்த பிரபந்தம் முடிவில் பல்லாண்டு முடிவில் இதை அனுசந்தானம் பண்ணுறதா வச்சிருந்தா. ஏன்னா இது இந்த அர்த்தத்தெல்லாம் சொல்லச்சே தெரியும், ஆனால் இது என்றைக்கும் விளங்கணும் அப்படின்னு பாஷ்யக்காரர் சொன்னார். அதனால் அப்படி பண்ணியிருக்கார். அதுக்கு அடுத்ததாக அது ஆன மாதிரி இதை பிரபந்தம் முடிவில் அனுசந்தானத்தில் வழக்கம் இருக்கிறதுனால உடனே இந்த வாழி திருநாமங்களையும் அதுக்கப்புறம் ஸ்ரீமன் ஸ்ரீரங்கக்கு அப்புறம் இதை நாம் அனுசந்திப்போம் அப்படின்னு சேர்த்துருக்கா. இதுவரையில் இருக்கட்டும், மேலே நாம் நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாதிவன் ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.